ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சுங்கச்சாவடிகளில் புதிய விதிமுறை பிப்ரவரி 15 முதல் கட்டணத்தில் தளர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தேசிய விரைவு சாலைகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு நிவாரணமாக பிப்ரவரி 15 முதல் சுங்க கட்டண விதிகளில் மாற்றம் அமலுக்கு வருகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் திருத்தியுள்ள தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளின்படி முழுமையாக செயல்படாத விரைவு சாலைகளில் பயணிக்கும் போது அந்த சாலையின் செயல்பாட்டில் உள்ள பகுதிக்கேற்ப கட்டணம் வசூலிக்கப்படும். முன்னதாக ஒரு விரைவு சாலை முழு நீளத்திலும் திறக்கப்படவில்லை என்றாலும் சில இடங்களில் முழு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டி வந்தனர். புதிய நடைமுறையின் கீழ் செயல்படாத பகுதிகளுக்காக கட்டணம் வசூலிக்கப்படாது. அதாவது பயன்பாட்டில் உள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே சுங்க கட்டணம் கணக்கிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் விரைவு சாலைகளை அதிகமாக பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பழைய தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் சரக்கு வாகனங்கள் மற்றும் லாரிகள் வேகமாக செல்ல வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பயண நேரம் மற்றும் எரிபொருள் செலவு குறையக்கூடும் என்பதால் மொத்த தளவாட செலவுகளும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் பகுதியளவு செயல்படும் விரைவு சாலைகளுக்கு இந்த விதிமுறை பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால் வாகன ஓட்டிகள் குறைந்த கட்டணத்தில் சாலைகளை பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் இந்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தகவல் வண்டி வச்சிருக்கவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தூரம் பயணிகள் சுங்க கட்டணத்தை டெய்லியும் இப்போ திருச்சி டு சென்னை, திருச்சி டு மதுரை, இது மாதிரி அதிக டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் இது இந்தியா முழுக்க இது அமலாகி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.